இது வரைக்கும் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அட்ரஸ் பண்ணியிருக்காரு, ட்ரெயின் பண்ணியிருக்காரு. நிறைய ஃப்ரம் ட்ரிச்சி ப்ளஸ்ன்னு ஒரு இன்ஸ்டியூட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 5th கிளாஸில் இருக்கு. அதுதான் ரன் பண்ணுறாங்க அவங்க 2 பேரும். அண்ட் தே ஹேவ் லவ்லி டாட்டர் சாகரிகா. சாகரிகா வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. நவ் ஷீ இஸ் ரன்னிங் her own company in Chennai and she is also taking classes. இப்போ கூட மும்பையில் வந்து எங்கேயோ கிளாஸ் எடுக்க போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி the whole family is of trainers and motivators. And with this brief introduction, I leave the floor to Shiva. எக்கனாமிக்ஸ் லெக்சர் கொடுக்கணும், பட்ஜெட் லெக்சர் கொடுக்கணும், சம் ஆப்ரேஷன் தியரி லெக்சர் கொடுக்கணும். பெங்களூர்லேருந்து வரல, சென்னையிலேருந்து வரலன்னா த லாஸ்ட் மினிட் எமர்ஜென்சி கால் கோஸ் டு சிவகுமார். ஸோ ப்ளீஸ் கம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் மஸ்ட் ஹவ் பின் எமர்ஜென்சி கால், ரைட்? ஓகே, நவ் இப்போ ஹீ செட் வாட் டு யூ வாண்ட் மீ டு டாக் ஆன்? ஏன்னா we wrote a book during COVID called Family First. இந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வந்து இட் பிகேம் அன் அமேசான் பெஸ்ட் செல்லர், ரைட்டுங்களா? இது தமிழில் வந்து நல்லது ஒரு குடும்பம். அமேசான் பெஸ்ட் செல்லர்னு சொன்னால் 4 பேர் கை தட்டுவாங்கன்னு நினச்சேன். ரைட். அப்போ என்ன பண்ணோன்னா, தேங்க்ஸ் டு இதயம் அண்ட் அருண் ஐஸ்கிரீம் நிறைய ரோட்டரி ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணினோம் இன் டிஸ்ட்ரிக்ட் 3003 அண்ணாச்சியோட டிஸ்ட்ரிக்டில். வி டிட் அ லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ யூஸ்வலி 3 தலைப்பில் பேசுவோம்: ஹெல்த், பேரண்டிங், ரிலேஷன்ஷிப். ஸோ இது 3ல் பேசுவோம். ஸோ மணி செட் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், வி ஹவ் காட் ஃபென்டாஸ்டிக் ரிலேஷன்ஷிப், வி ஹவ் காட் ஃபென்டாஸ்டிக் பேரண்டிங். நீங்கள் கொஞ்சம் ஹெல்த் பற்றி பேசுங்க. பட் ஐ நோ ஆல் ஆர் ஹெல்த் அஃபிகேனடோஸ். ஓகே, அண்ட் ஐ டோன்ட் ஹவ் எனி ஹெல்த் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆல் தட் டு டாக் அபவுட், ரைட்? ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஐ வில் ஜஸ்ட் இன்ட்ராக்ட் வித் யூ. நெக்ஸ்ட் half an hour we'll have a lot of demos, we'll have some entertainment, that's it. Clearங்களா? Okay. Now, what credential do I have to talk about health? இப்போ 7 years back நாங்கள் வந்து we have a beautiful family and in the familyயில் என்னென்னா we live to eat. ஸோ எங்களுக்கு வந்து இந்த statement of purpose, கீ ரிசல்ட் ஏரியாலாம் அடுத்த வாரம் அக்காரோட சொல் சாப்பிடலாமா, சேவை சாப்பிடலாமா, இதுதான் எங்களுக்கு வந்து மெயின் டிஸ்கஷன் இருக்கும். எல்லாமே டைம் டேபிள் சார்ட் அதெல்லாம் போடுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்ன. ஸோ வாவ், வி ஆர் ஹேவிங் குட் ஃபன். அண்ட் நாங்கள் வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜு எல்லாமே ஸ்டாக்டாக இருக்கும் வித் ஆல் ப்ராடக்ட்ஸ். ஏதாவது ஃபேமின் வந்து கோவிட் மாதிரி ப்ராப்ளம் வந்துருந்தால் அப்பயே எங்களுக்கு வந்து ஒரு பிளானிங் உண்டு, ஃபோர்காஸ்டிங், இது மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு. அண்ட் வி ஆர் வெரி சேஃப். About 7-8 years back, I was having a lot of difficulty in my leg and lot of pain and the neuropathy ன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? And almost one time had a chest pain. Went to the hospital, but it was not a heart attack. And both of us were really growing well, wider. So I was 99 kgs. My one regret is I never touched 100. Right, and Savitri was also very healthy frame, about 67 or 68 she touched. I remember இங்கே மேரத்தான் ரேஸ்லாம் நடக்கும் இல்லையா? மேரத்தான்னா என்ன? நீங்கள் மேரத்தான் 40 கிலோமீட்டர், நம்ம ஊரில் 5 கிலோமீட்டர். இந்த உழவர் சந்தையிலேருந்து அண்ணா ஸ்டேடியம் வரைக்கும் போனோம் அந்த ரேஸ். ஒரு வாட்டி வேணும் பண்ணிட்டான்னா தப்பு பண்ணிட்டான், பேர் கொடுத்துட்டான். ஸோ பேர் கொடுத்தோன்னே எங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நாங்கள் ட்ராக்லாம் வந்து சர்வே பண்ணோம் 4 வாட்டி எப்படி இருக்கும் ட்ராக்குன்னு. மார்னிங் 5:30 மணிக்கு 5 கிலோமீட்டர் ரேஸ். ஸோ பின்னாலே கார் டிரைவர் வந்தார், ஜூஸ் பாட்டில், குளுக்கோஸ் எல்லாமே ரெடியாக இன் கேஸ் வி ஃபெயிண்ட். ஸோ ஒரு 1.5 மணி நேரத்தில் வி கவர்ட் 5 kilometers அண்ட் தென் வி டுக் த ரெஸ்ட் த ஹோல் டே. ஸோ தட் வாஸ் அவர் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ். வி வென்ட் டு த டாக்டர். ஏன்னா யூஸ்வலி ஐ யூஸ் டு டேக், ஐ வாஸ் டயபெட்டிக் ஃபார் மோர் தென் ஐ திங்க் ஃப்ரம் 2004 onwards, ரைட்டுங்களா? ஸோ யூஸ் டு டேக் metformin and all that. So I have had a good knowledge about medicines. But now I checked up my HbA1c. HbA1c na ellarkum theriyum illaya? Your hemoglobin, it is nothing but a glycated protein. That is ungaloda sugar, body la irukra sugar o protein o sendana it's a form of aging. Your body is aging. My HbA1c was 12.7. You'll get shocked with that number. Ungalku normally it should not cross 6. 7 na you are strongly diabetic, 9 na severe diabetic, you go about 10, good luck. It was 12.7. That means a good case of retinopathy, a good case of all the pathies, neuropathy, whatever to happen.
we had to change our lifestyle. அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது we took a lot of decisions. We started understanding what health is, right? And she was phenomenal. She did a lot of this thing. Say for example, last 6 years I don't get rice, I don't get upma, I don't get idli, right? There is no sauce, there is no Maggi, there is no jam. Coke, Pepsi, that is a no. Sometimes she gives me a permission to have a drink, and that too she regulates it, moderates it. It's a tough life. It's a very tough life, right? So these kind of standards and protocols, we started working, and she made it very clear we have to exercise and all that. So initially I remember in the railway station, we used to go for a morning run, for a 500 meter run, and I would get exhausted. Then it became 1 kilometer. As of today, I can run at least 20 kilometers at a stretch. Right, thank you. I was expecting the clap, yeah. And in fact, Savitri, she suddenly realized in the potential, I think we realized only on a later on stage in life. She started realizing that she was a natural runner. 2018, Chennai Marathon. You heard of Chennai Marathon? So Chennai Marathon, you have this, edo or padathla varume. Edirneechal, right? They show the men. It's a chauvinistic world, correct? But here, women. But I won't tell you in which category, because you have age categories. If I tell the age category, I won't get dinner in the night, right? So in that age category, 2018, if you had seen the winning tape, it was Savitri. She was able to make good money in that. She won about 4 or 5 more races. So today I am financially comfortable, because I know if there is a financial problem, she will run, okay, and she will be able to fetch money, right? Good to have a wife like that. Now, in the interact panalana, I just thought what is to be said. So let me get into a demonstration, right? If in the 5 fingers, show your 5 fingers. Okay. So this finger is your pinky finger, choo-choo finger, correct? This you use for choo-choo, that means water. So first we will discuss a little bit about water. I got some notes with me. We will discuss about water. This is the most dangerous finger. Pupinder? They put the ring here. And once they put the ring, you couldn't fly. You landed on earth, correct? So this is the foot finger, the earth finger. We will have a discussion on earth. Let's see, improve knowledge. You all know that everything is available on YouTube, everything is available on, everybody knows everything. I call you, sir, you will come here, you can speak for 3 hours on health. Everybody is a health expert. So we'll talk about the ring finger. Where do you use this finger? Somebody tries to overtake your car, you do that, correct? So this means what? Go to space, get lost, right? So this is more space. So this will have some hyper topics like meditation, this will have something like sleep and all that. And this is your IPL. He says out, which means go to the air, right? The breathing. And this is thumbs up, fire. If all these elements combine together, you have the power. So let's talk about the elements. Now, why water? First we'll come to this choo-choo finger. Why water? Such a basic thing, why water? Right? I'll take a demonstration. President, come here. Let's have a discussion. Just tell me before. Okay, நான் ஒன்றும் கலாய்க்கலாம் மாட்டேன். ஓகே, டோன்ட் வரி. அதான் காமெடி கிமெடியெல்லாம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரைட்டுங்களா? ஓகே, இப்போது எதுக்கு வாட்டர்? ஏதோ நீங்களாம் இருக்குமே, யூஆர் ஆல் aficionados, ஏதோ 1 or 2 பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள், அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். Why do you need water? Flush out toxins. Flush out toxins. Okay, I will always agree with what she says. Yes. You're thirsty, we drink. Yeah, thirsty, we drink. Anything else? Controls metabolism of the body. Okay, improves metabolism of the body. Now, he is a cell. You have 50 trillion cells in your body, a huge number. He is a cell. Now, every cell, the most important element is oxygen.
Try for 3 minutes without oxygen, you are gone. 3 days, next most important is water. You can live for 3 days without water. Then comes sodium and potassium, right? Now the cell is there, cell needs a lot of water and oxygen, correct? It has to work. Now for the water to go inside, who will take it inside? So you come. Now you take salt. Salt is a pump, correct? Sodium pump, potassium pump. Have you seen people die because they had a sodium potassium imbalance? Right? Okay. Now we'll understand in the next 30 seconds how to remove the imbalance. Now this is a sodium pump. How do you get sodium in your body? You get it from salt, sodium chloride. The salt that you get is extracted from the sea. You know how many chemicals are there in the sea? கடல்ல எவ்வளவு chemicals இருக்கு? 92. But நம்ம extract பண்றது sodium chloride with the help of aluminium. You know what is the most dangerous element we have? Table salt. Where is table salt useful? The table. In the table. Where is it? No. உங்களுக்கு அந்த லீச் இருக்குல்ல, எங்கேயோ ஃபாரஸ்ட் காட்டுக்கு போகிறீங்க, லீச் இருக்குல்ல, அந்த லீச் மேலே உப்பு போடுங்க, அந்த லீச் போய்டும். லீச்சுக்கே அந்த உப்பு பிடிக்காது, ரைட்டுங்களா? ஸோ அதில் சோடியம் இருக்குது. யூ பாடி நீட் சோடியம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, டேக் செல்டிக் சால்ட்டுன்னு ஒரு சால்ட் உண்டு, இங்கே கிடைக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் ஹிமாலயன் சால்ட் இஸ் காட் 75. I don't know how many minerals that has got, but Himalayan salt has got about 75 minerals. You can take that. I think Himalayan and rock are the same, but I want to check it up. Right? So, இப்போ இவர் sodium. Sodium is a pump. அந்த பம்ப் என்ன பண்ணுன்னா, உள்ளேருந்து கெமிக்கல்ஸ் உள்ள வெளியில். இவர் யாரு? வாட்டர். ரைட்? செல்லு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ரைட்டுங்களா? செல்லு, ரைட்டுங்களா? ஓகே. நவ் இப்போ சோடியம் இருந்தால் பத்தாது, இன்னொரு பம்பு வேணும், அது பொட்டாசியம். ஆனால் நீங்கள் பொட்டாசியம்னா உங்களுக்கு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளில் தான் கிடைக்கும். பேட் நியூஸ். அண்ட் நம்ம பசங்களாம் ஃப்ரூட் வெஜிடபிள்லாம் சாப்பிட மாட்டாங்க, இம்பேலன்ஸ் ஆகும். நீங்கள் வாங்க பொட்டாசியம். இது எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும்? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ரைட்டுங்க? தீஸ் டூ ஆர் கோயிங் டு பம்ப் chemicals in and out of the body. Please understand, அப்போ தான் செல் ஃபங்க்ஷன் ஆகும். You need water for that. Now, இது மாத்திரம் இல்லை, you need a lot of magnesium. நீங்கள் வாங்க. எதுக்கு magnesium வேணும்? Magnesium is a water molecule. நிறைய வாட்டர் எடுக்கும். Magnesium sulfate, magnesium chloride, ரைட்டுங்களா? Which is the other magnesium. You have some other Epsom salt. பாத் எவ்வளோ பேர் எடுக்கிறீங்க? Epsom salt. அது போடும்போது ஏன் போடுறீங்க? அது காலுக்கு போடுறீங்க. ஏன்? சில வாட்டி நம்ம பாடி வந்து மேக்னீஷியம் நம்ம வெஜிடபிள்ஸில் சாப்பிட்டாலும் உள்ளே போகாது. எப்சம் சால்ட் போட்டால் ஸ்கின்னிலேருந்து அப்சார்ப் ஆகி போகும். ஸோ மேக்னீஷியம் இஸ் அ வண்டர்ஃபுல் பம்ப். எவ்வளோ மேக்னீஷியம் இருக்கோ இட் வில் டேக் வாட்டர் இன்சைட். இது எல்லாம் இருந்தால் தான் செல் ஃபங்க்ஷன் ஆகும், ரைட்டுங்களா? இது எல்லாம் இருந்தால் தான் செல் ஃபங்க்ஷன் ஆகும். அது மாத்திரம் இல்லை, இவர் யார்? சோடியம், பொட்டாசியம், மேக்னீஷியம், இவர் ஃபங்க்ஷன் ஆகும். இன்னொன்று என்ன வேணும்னா, செல் ப்ராப்பர் மெட்டபாலிசம் வேணும்னா, இஃப் யூ கேன் கம் இன்சைட், திஸ் இஸ் கால்சியம். கால்சியம் இஸ் ஆல்சோ நீடட் இன் த செல். இது எல்லாம் வாட்டரோட போனால் தான் செல் வில் ஃபங்க்ஷன். கால்சியம் உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பேட் நியூஸ். யூ நீட் சன்லைட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் கோ ஆன் த சன். Sunlight, vitamin D only can put calcium inside. If you have less vitamin D, your body will have calcium deficiency, right? Calcium deficiency கம்மியாக இருக்குது, மெக்னீஷியம் கம்மியாக இருக்குது, பொட்டாசியம், சோடியம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். Okay, what will happen is your cell will swell and you will have BP in the body. You get blood pressure. So what should you do if you don't want blood pressure? You need sunlight, you need sodium, you need magnesium, potassium, calcium. Well, yeah, calcium. You need all this plus water.
இது எல்லாம் இருந்தால் your body will function. There was a doctor in South Africa. He was in jail for 2 years. ஜெயிலில் இருக்கும்போது no medicines, he could not give any medicine. ஒருத்தருக்கு ஹெட்டேக்னா என்ன பண்ணுவார்னா drink more water. ஒருத்தருக்கு பேக் பெயின் drink more water. ஒருத்தருக்கு சைனைட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் பேஷண்ட் drink more water. சில வாட்டி தூங்கும்போது இந்த கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த கையில் இருக்கிற ஃப்ளூயிட் பேர் என்ன? சைனோவியல் ஃப்ளூயிட். சைனோவியல் ஃப்ளூயிட், ரைட்டுங்களா? இது ஃபங்க்ஷன் ஆனோன்னா என்ன வேணும்? வாட்டர். இப்போ சைனோவியல் ஃப்ளூயிட் ஃபங்க்ஷன் ஆனோன்னு வச்சுக்கோங்க. சில வாட்டி என்ன ஒன்றா உங்கள் பாடியில் வாட்டர் வேணும். வாட்டர் இஸ் ரிக்வயர்டு ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அமிலேஸ்னா ஸ்டார்ச், லிப்பேஸ்னா ஃபேட்டு. ஸோ இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் த சிந்தசிஸ். பாவம் எங்களை நிற்க வச்சுருக்கேன், ஒன்று 2 minutes, ரைட்டுங்களா? ஸோ இட் இஸ் நீடட் ஃபார் ஆல் தட். பேங்க்ரியாஸ் ஒர்க் ஆனோன்னு வச்சுக்கோங்க. பேங்க்ரியாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Insulin and glucagon is created by the pancreas. You need water. How much water do you need? We said just metabolism now. ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? டாக்ஸின் எடுக்கணும் நாங்கள், மெட்டபாலிசம்னா வாட்டர் குடிக்கணும்னா. How much water do you need? நீங்கள் யூரினேட் பண்ணுறது ஆவரேஜ் கிட்னிலேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது 1.5 liters, ரைட்டுங்களா? உங்கள் கோலான் ஸ்டூல்ஸ் போகிறோம்ல 0.3 liters, ஸ்கின்னுலேருந்து வேர்வை வருது 0.5 liters, லங்ஸ்லேருந்து 0.2 liters, ஆவரேஜாக 2 liter. என்ன மாதிரி ஆளுக்கு 3 liter வேணும். இது ஐ ஸ்வெட் அ லாட், ரைட்டுங்களா? இப்போ 3 liter என் பாடியில் இல்லைன்னா என்ன ஆகும்? டீஹைட்ரேஷன் இருக்கும். அங்கே தான் ஹெட்ஏக், பேக் பெயின், பிகாஸ் பாடி இஸ் ட்ரைங் டு எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர். ஈவன் உங்கள் லங்ஸ்லேருந்து ப்ரீதிங் வில் பி லெஸ், பிகாஸ் லங்ஸ்லேருந்து வெளியில் வாட்டர் போகாமல் பாடி ப்ரொடெக்ட் பண்ணும். தென் ஐ ஹாவ் டு நோ so much about water, right? Don't you think this is very important? How much more knowledge can we get on this? Let me give you one more information. When should you drink water? What they say is, please don't drink water when you are eating. Why? Because ungakulla hydrochloric acid irukliya, that goes to the stomach wall and cleans all the bacterial cells which cause ulcer, right? கீழே ஸ்டமக் வாலில் இன்னொரு சைடில் சோடியம் பைகார்பனேட் இருக்குது. அந்த ஸ்டமக் வால் கிளென்ஸ் ஆனோன்னா நீங்கள் அந்த நேரம் தண்ணி குடிச்சிங்கன்னா யூஆர் டைல்யூட்டிங் த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். தண்ணி எப்போ குடிக்கணும்னா குடிச்சுனே இருங்க எவ்வளோ வேணாலும், பட் பிட்வீன் மீல்ஸ். சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாலே 1/2 hour அப்புறமும் குடிக்கூடாது. I was making the mistake of having water while drinking. That was causing a lot of metabolic problems, and then I understood, oh, this is the challenge that is taking place. Right? Water lesson aayidha? Right? I think you can go back, give them a big round of applause. Just wanted to take one more point. இப்போ 2 liter குடிக்கிறீங்க, you are happy. You drink 2 cups of coffee. For every cup of coffee, your body is getting dehydrated because you are taking in tannin and caffeine. If you are taking one more cup, add another 1/2 liter. So if you are taking 4 cups of coffee, you need another 2 liters. And bad news, especially for Rotarians, if you are drinking alcohol, right? Alcohol, body will dehydrate. ஏன்? அதுவும் பியர் குடிக்கும்போது அதில் பைரோவேட்ஸ் இருக்குது. You pass a lot of urine. Why? Body doesn't like alcohol. It is trying to remove with water. So if you are drinking alcohol, have more water. And alcohol of course will cause other problems because it has got aldehyde, and aldehyde is a wonderful poison which will create other kinds of liver damage and all that. We are not getting into that. So somebody was asking me which is the best alcohol. Now ஒரு இன்ஸ்டாகிராம் பண்ணியிருக்கேன், அந்த இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துக்கங்க. But I'll quickly let the cat out of the bag. Beer is the worst alcohol. It's got pyruvates, and beer வந்து உங்களுக்கு it's more fattening. Next, third place is wine. Wine has got a lot of chemicals.
ரைட்டுங்களா. யூஸ்வலி அந்த பூச்சி மருந்து பெஸ்டிசைட்லாம் வைனில் அதிகமாக இருக்கும், அதை ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் ஃபைன் wine that can cause long term problems. Second place comes to whiskey. It's got some challenges. If you want to have consume alcohol sometime, the best alcohol that experts say is fill in the blanks. Vodka. Right, and I said you can give my hand. He seems to be very knowledgeable in this aspect. Okay. இது பார்த்தீங்க இல்லையா, பிங்கி ஃபிங்கர். நெக்ஸ்ட் ஒன் ரிங் ஃபிங்கர். வீல் கெட் டு த ரிங் ஃபிங்கர். ஒரு தத்துவம் சொல்லிக்கிறேன். ஹிப்போக்ரட்டிஸ் வில் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். யுவர் ஃபுட் இஸ் யுவர் மெடிசன் அண்ட் யுவர் மெடிசன் இஸ் யுவர் ஃபுட், ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் டூ அ டெமான்ஸ்ட்ரேஷன் அகெயின். இஸ் அ செல். இவர் யார்? அந்த செல்லு அது வேறு கதை. இந்த செல்லு இங்கே வேறு ரோலு, ரைட்டுங்களா? அது வேறு வாய், இது வேறு வாய், ரைட்? வில் லுக் இன் டு தட் செல். நான் இந்த செல்லுக்கு என்ன வேணும்? பாடியில் 50 trillion செல்ஸ் இருக்குது. என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி உள்ளே போகும். நீங்கள் ஸ்கூல்லாம் படிச்சிருப்பீங்க, ஏடிபி, ஏடிபி, பைருவேட் ப்ராசஸ், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட்டுங்களா? எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி நிறைய மார்க்கெல்லாம் வாங்கி வந்திருக்கோம். நவ் தி செல் நீட்ஸ் உணவு, கரெக்ட்? நீங்கள் வாங்க. இந்த உணவு தான் குளுக்கோஸ். ஸோ யூ ஆர் டேக்கிங் குளுக்கோஸ். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் ஃபுட் யூ ஈட் வில் கெட் கன்வெர்டட் டு குளுக்கோஸ், ரைட்டுங்களா? ஓகே. நான் செல்லு வந்து உள்ள குளுக்கோஸை எடுத்துக்கணும். பக்கத்துலேயே போங்க, ரைட்டுங்களா? நீங்கள் உள்ளே எடுத்தால் தான், அவர் உள்ளே வந்தால் தான் உங்களுக்கு எனர்ஜி, ரைட்டுங்களா? வேணா கொஞ்சம் க்ளோஸாக கட்டி பிடிச்சிக்கோங்க. குளுக்கோஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உள்ள குளுக்கோஸ் போகணுன்னா போக முடியாது. குளுக்கோஸ் போகணுன்னா, ரைட்டுங்களா, நீங்கள் வாங்க. இந்த பேங்க்ரியாஸ்லேருந்து இப்போ குளுக்கோஸ் உள்ளே போகணுன்னா இங்கேருந்து இன்சுலின் வரும். என்ன வரும்? இன்சுலின். வாங்க, இன்சுலின் வாங்க. அப்படியே பேங்க்ரியாஸ்குள்ளேருந்து இன்சுலின் வருவார், ரைட்? ஓகே. நவ் இன்சுலின் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அங்கே குளுக்கோஸு உள்ளே போகக்கூடாது. இப்போதைக்கு உங்களை கட்டிப்பிடிக்க சொல்லி கையெடுங்க, ரைட்டுங்களா? இப்போது நீங்கள் போயிட்டு அந்த குளுக்கோஸ்க்கு ஒரு கோட் வேர்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, செல்லுக்கு ஒரு கோட் வேர்டு கொடுக்கணும், ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்தா தான் அவர் இந்த குளுக்கோஸை உள்ளே அலோவ் பண்ணுவார். ஸோ ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு சொல்லுங்கள். பாபா பிளாக் ஷீப், ரைட்டுங்க? அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் அப்படியே சைடில் நில்லுங்க. நீங்கள் வந்து உள்ளே வந்து இப்போ கட்டி பிடிச்சிக்கலாம், ரைட்டுங்க? ஓகே. ஓடிபி தேவையா? இல்லை, போதும் போதும், அதோட நீங்கள் ஸ்டாப். வெயிட் பண்ணுங்கள், அவங்களுக்கு இன்னும் ரோல் முடியல இது வரைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இதே மாதிரி திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். நவ் வேர் இஸ் த ப்ராப்ளம் கம்மிங்? வேர் இஸ் த ப்ராப்ளம் கம்மிங்? பாசிபிளி தட் பாயிண்ட் இஸ் தேர். இப்போ என்ன இருக்குன்னா, உங்களுக்கு முன்னால் லெட் அஸ் டேக் அவர் தாத்தா சேஜ், ரைட்டுங்களா? அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க? டிட் தே ஹாவ் கெலாக்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? தாத்தா ஹேட் பீஸா, தாத்தா ஹேட் பர்கர், தாத்தா ஹேட் ரவா தோசை. எங்களுக்கு தெரியும், அங்கே சங்கர் விலாஸ்னு ஒன்று உண்டு. அந்த சங்கர் விலாஸில் போய் எப்போயா வாரத்துக்கு ஒரு ரவா தோசை சாப்பிடுவாங்க, ரைட்டுங்களா? தே டிடன்ட் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் ஆல், ரைட்டுங்களா? ஸோ தே ஹேட் நத்திங். தாத்தா வெண்ட் அண்ட் ஹேட் ஐஸ்கிரீம். They went to Zomato and ordered something, Coke, pizza. Did they have wonderful happy birthday cakes? Did you ever see a Tata eat a cake? Nothing, right? Now, for generations together, man has not had it. What are you having for breakfast? What did you have? Don't tell me every day you're just having fruits, right? I had morning salad, right? Such के सिवा और कुछ नहीं. What else? Wonderful food here, wonderful. That is the answer I was looking for. So lovely foods, right? Idli, puri, pongal. What a combination, right? Now, in the cell, what happens is the cell gets confused. ஏன்னா இந்த செல் வந்து இப்போ மாடர்ன் செல் இல்லை, இது வந்து ஒன்று ஹைடெக் இன்டர்நெட் பேஸ்ட் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரன் செல் இல்லை. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக அது பழக்கம் இருக்குது. கேழ்வரகு கஞ்சியோ
ஏதாவது மீட்டோ மட்டனோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அது ஓட்டியிருக்கு, பாதி நாள் பட்னியாக இருந்திருக்கு, ஏகாதசி ஃபாஸ்ட்டு, இந்த ஃபாஸ்ட்டு, அந்த ஃபாஸ்ட்டுன்னு ஓட்டியிருக்கு. இப்போ உட்காந்து கண்டதை உள்ளே தள்ளிட்டே இருக்கீங்க 4 வேளை வித் அ மிக்ஸ் ஆல்சோ. கரெக்டாக நாட்? நவ் யூ சென்டிங் இட் இன்சைட். இந்த செல்லு கொஞ்ச நாள் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, இன்சுலின் வந்து அந்த பாஸ்வேர்டு சொன்னாலும் செல்லை என்ன பண்ணும், தூ நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் தள்ளி விடுங்க, அதை குளுக்கோஸை தள்ளி விடுங்க. தூன்னு சொல்லணும். குளுக்கோஸ்க்கு ஈகோ ப்ராப்ளம். கரெக்டாக நாட்? நான் வந்து உள்ள பாஸ்வேர்டை கொடுத்துருக்கேன், நீ யாரா தள்ளி விடுறதுக்கு வெளியில்லைன்னு. இன்சுலினுக்கு ப்ராப்ளம். நான் கொடுத்த குளுக்கோஸை நீ தள்ளி விட்ட அவமான பிரச்சனை. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, பேங்க்ரியாஸ் கிட்ட நீங்கள் வாங்க, இது இன்னொரு குளுக்கோஸ், அடுத்த இன்னொரு இன்சுலின், அடுத்த இன்சுலின் அனுப்புங்க. நீங்கள் 2 இன்சுலினும் சேர்ந்து அந்த பக்கம் போயிடுங்க. நீங்கள் இங்கே குளுக்கோஸ் நடுவில் வாங்க. நீங்கள் 2 பேரும் இந்த குளுக்கோஸை உள்ளே தள்ளுங்க செல்லுக்குள்ளே. நீங்கள் 2 பேரும் உள்ள நீங்கள் சீத்தும் வேண்டாம், இங்கேருந்து தள்ளுங்க. நவ் இதான் வந்து எல்லாருக்குள்ளேயும் ப்ராப்ளம். இதை வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்டபாலிக் ப்ராப்ளம்ங்கிறாங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்சுலின் தள்ளினாலும் அந்த உணவை உள்ளே ஏற்றுக்க மாட்டேங்கிறது. தட் இஸ் த ப்ராப்ளம். திஸ் இஸ் த யூனிவர்சல் ப்ராப்ளம் பிகாஸ் தே ஸ்டார்டட் கிவிங் த ராங் ஃபுட், ரைட்? அண்ட் அங்கேருந்து அந்த பாவம் அந்த பேங்க்ரியாஸ் பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது, ரைட்? நீங்கள் வாங்க. ஃபேட் செல்லுக்கு இன்சுலின்லாம் வேண்டாம், ஃபேட் செல்லுக்கு இந்த கோடெலாம் வேண்டாம். ஃபேட் செல் என்ன இருந்தாலும் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அடுத்த குளுக்கோஸ் அதுக்குள்ளே நீங்களும் குளுக்கோஸ் வாங்க, இன்னொரு குளுக்கோஸ் மாலிக்யூல், ரைட்டுங்களா? இங்கே எல்லாம் க்யூவில் நிற்கிறது. ஏன்னா இப்போ தான் ஒரு பஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்ருப்பாரு, திரும்பி வீட்டில் போய் அடுத்த ரவுண்ட் சாப்பிடுவார். இப்போ குளுக்கோஸாக ஏறிட்டே வருதா, டிராஃபிக்காக இருக்கா, இன்சுலின்னால வேலை பார்க்க முடியலையா, பேங்க்ரியாஸ் அங்கே முழிச்சிட்ருக்கா, செல்லு வேண்டாங்கிறதா, நீங்கள் அங்கேருந்து வடக்கண்ணான்னு கூப்பிடுங்க. கொஞ்சி கூப்பிடணும், ஃபேட்ஸ் வடக்கண்ணா. இது மாதிரி நிறைய கண்ணா சேர்ந்து இருக்கும், ரைட்டுங்களா? அங்கேருந்து தொந்தி தொப்பையெல்லாம் வருது. பிகாஸ் வடக்கண்ணா ஃபேட் செல் இஸ் டேக்கிங் இட். இந்த ஃபேட் செல் வடக்கண்ணாவை அங்கேருந்து கூப்பிடாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் வாங்க. இவர் ஜிம்முக்கு போகிறார். ஏன்னா இப்போ செல்லு வந்து நிறைய மோட்டரும் உண்டு. இந்த மோட்டர் ரொட்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் நிறைய எடுக்கும். ஆக்சிஜன் எடுக்க உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும், கார்பானிக் ஆசிட் நிறைய வெளியில் வரும். அது வரும்போது திஸ் மசில் விச் இஸ் தேர், மசில் வில் டூ ஒன் திங், அந்த வாடாக்கண்ணாவை அப்படியே எழுங்க, இட் வில் கம் ஹியர். திஸ் இவர் யாரு குளுக்கோஸ் will now become glycogen. You will have glycogen stores. This is the story. You need to exercise, you need to increase your glycogen, you have to remove the fat cell, okay, and you should see to it that this guy, that person have no job. This is what we have to do. How do we play the game? And this poor guy, என்ன ஆயிட்டு இருக்குன்னா, this guy is pumping insulin, கொஞ்ச நேரம் பம்ப் பண்ண அப்புறம் பேங்க்ரியாஸ் will get tired, அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருங்க சேரில். அப்படியே எப்படி இல்லை கௌரவமெல்லாம் உட்காரக்கூடாது, அப்படின்னு உட்காரு. அப்போ இவர் தானே வில்லன், இவங்க தானே வில்லன். சாரி, இன்சுலின் தப்பு இல்லை, இன்சுலின் என்ன பண்ணும், குளுக்கோஸ் தான் வில்லன். சாரி, என்ன குளுக்கோஸ் தானே அனுப்பிச்சாரு. அப்போ இவர் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? we will see that, right? உங்களுக்கு புரோட்டீன், இப்போ புரோட்டீன் எடுத்துக்கங்க. இப்போ மீட் நீங்கள் சாப்பிட்றீங்க, எக் சாப்பிட்றீங்க, அதில் வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்குமா? புரோட்டீன் இருக்கும், அது கன்வெர்ட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஃபைபர் சாப்பிட்றீங்க, ஃபைபர்னால் என்ன? நார் சத்து சாப்பிட்றீங்க. நார் சத்து சாப்பிட்டா என்ன பண்ணும்? நார் என்ன பண்ணோன்னா, இப்போது நீங்கள் ஃப்ரூட்டில் சுகர் நிறையா இருக்குது, ஆனால் ஃப்ரூட்டில் நாரும் இருக்குது. ஸோ அந்த நார் என்ன பண்ணோன்னா சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடும். அப்போ இன்சுலினை கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஒரு அளவுக்கு ரெகுலேட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் போடன்னு 4 மாம்பழம்லாம் சாப்பிட்டேன்னா பிரச்சனை தான் வரும், ரைட்டுங்க? ஸோ அப்போ ஃபைபர் வேணும், ப்ரோட்டீன் வேணும், ஃபேட், குட் ஃபேட்னா என்ன? கோக்னட் சாப்பிடுங்க, ரைட்டுங்களா? அவகேடோ இப்போ இருக்குது, பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. ஸோ
ரைட்டுங்க. legumes, nuts, dry fruits plus what is that, seeds. This is what you are supposed to have. இது பண்ணினா குளுக்கோஸ்க்கு வேலை இல்லை. குளுக்கோஸ்க்கு வேலை இல்லைன்னா இன்சுலினுக்கு வேலை இல்லை. இன்சுலினுக்கு வேலை இல்லைன்னா அப்படியே தெம்பா நின்றுது. அப்படி பாருங்கள். ரைட்டுங்க. see now pancreas is getting stronger. This is the story. So what can you do? இல்லை நான் அப்படி தான் சாப்பிடுவேன், சாப்பிட்டு மாத்திரை தான் சாப்பிடுவேன், சாப்பிடுங்க. தட்ஸ் யுவர் சாய்ஸ். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்டு என்ன ஆகும், உடனே உங்களுக்கு பசிக்கும். கரெக்டாக? ரைட்டுங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் தான் சாப்பிட்டீங்க, சாப்பிட்ட உடனே யூ ஃபீல் நைஸ். ரைட்டுங்களா? இப்போது மோஸ்ட்லி டயபெட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் பர்சனுக்கு பிளட் சுகர் ஏறுமா இல்லையா? ஏறும். அப்படின்னு பண்ணுங்கள். பிளட் சுகர் ஏறிடுச்சு. கரெக்டாக? இப்போ பிளட் சுகர் ஏறினோன்னா பிஷ்ன்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், இல்லைன்னா மாத்திரை கொடுக்குறோம். கொடுத்த உடனே பாடியில் பிளட் சுகர் குறையும். கரெக்டாக? அரை மணி நேரத்தில் சாப்பிட்ட உடனே டயர்ட் ஆகிடும், பசிக்கும். அப்படியே சோர்ந்து உட்காந்துருங்க. உட்காருங்க. ரைட்டுங்களா? திரும்பி இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பிரியாணி, பொங்கல், பூரி, நோ சாப்பிட்ட உடனே அப்படியே பசி. 1 hour அப்புறம் பசிக்கு. யூஆர் தேர் இன் சைக்கிள்ஸ். ஹவ் யூ நோட்டிஸ் பீப்புள் டூயிங் திஸ்? வாட் ஷுட் யூ டூ? அடுத்த வாட்டி சோர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணணும்? சோர்ந்து இருக்கிற என்ன பண்ணலாம்? சாப்பிடலாமா? go and do 20 push-ups. go and do 10 sit-ups. உங்கள் பாடியில் இருக்கிற கிளைக்கோஜன் ரிலீஸ் ஆகும். கிளைக்கோஜன் ரிலீஸ் ஆகி அவருக்கு தெம்பு வந்துடும். why are you going for external source? You have internal source. Push it. ரைட்டுங்களா? why are you not doing it? Again you are taking food. What a stupid thing. We have all the internet resource. go and நீங்கள் போகிறீங்க நைட் 2 மணிக்கு பசிக்கிறது. ரைட்டுங்களா? go for a run. 10 minutes you run, you jog, your hunger will go off. Right? See, நீங்கள் ட்ரை பண்ணலை, அவ்வளோதான். I have seen, now see, I am not a doctor, so I should not mention a lot of things here. I remember people highly diabetic taking chocolates, and then I asked them to take apple. Headache போச்சு, தலைவலியில் நல்லா இருக்கு. Then I asked him to do push-ups. He did 20 push-ups and he said, I don't need any store now. I don't need any external source of food. Simple. Solution solved. We are very professional fasters because when you fast, we fast 2 days, 3 days, at least weekly 1 day we fast. For us, we are not interested in food. We have lost our interest in food, we have lost our interest in clothes and shopping. I got a wonderful wife who doesn't go for shopping. Right? Okay. So, it's okay. Let's be minimalistic because 43.3 degrees centigrade and we still want to have this. It's wrong. I get upset. How dare we have? Can't you get your own bottle? Aren't you already in air condition? You want to make it 43.5 next year, 45, 48, 50, 55 and leave it to the next generation? Can't you take your own bottle? Can't you have it? And when we have this, you know what you are doing? What is there in this plastic? Newspaperலேயே வந்திருக்கு. பேப்பர்லேயே வந்து என்ன இருக்குது இதில்? See, லேடிஸ்க்கு பீரியட் சைக்கிளில் எஸ்ட்ரோஜன் வரும். எஸ்ட்ரோஜன் வரும்போது ஓவலேஷன் வரும். அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான்னு இன்னொரு கெமிக்கல் வரும். ரைட்டுங்களா? அப்போ தான் மூட் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? உங்களுக்கு ப்ரெக்னென்சி போது ப்ரொஜெஸ்ட்ரான் நிறையா இருக்கும். தேர் இன் ஒண்டர்ஃபுல் மூட். இப்போ எஸ்ட்ரோஜன் இருக்குல்ல, பிளாஸ்டிக் பாட்டில் ஹேஸ் காட் எஸ்ட்ரோஜன் மிமிக்கர். அது எஸ்ட்ரோஜன் கிடையாது, ஆனால் எஸ்ட்ரோஜன் மாதிரி அது பாடிக்கு வந்து அது என்ன புரியும்னா, எஸ்ட்ரோஜன் இல்லாட்டாலும் பாடி என்ன நினைக்கணும், ஓ இது எஸ்ட்ரோஜன் தான் அப்படின்னு நினைக்கும். எஸ்ட்ரோஜன் மிமிக்கர். எஸ்ட்ரோஜன் இட்ஸ் கால்ட் ஜீனோ எஸ்ட்ரோஜன். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டேக்கிங் இட், யூ ஹேவ் மேல் boobs, your testosterone goes down, you don't have an erection and you still want this. Good for the companies, they will do it. Right? Say for example, I said glucose mari you take wheat. Now wheat வந்து இப்போ டாக்டர்ஸ் கிட்ட நான் பேசினேன். ரைஸ் நிறைய சாப்பிட்றாங்க, வண்டி ரைஸ் சாப்பிட்றாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா சப்பாத்தி சாப்பிடுங்க. நான் சொன்னேன் சப்பாத்தி தப்பு இல்லையா?
He said தப்பு தான் சார், ஆனால் அவன் ரைஸ் வந்து இவ்வளோ சாப்பிட்றான், சப்பாத்தி 3 சப்பாத்தி சாப்பிட்றான், ஏன்னா பிடிக்காது. ஸோ கெடுதல் சாப்பிட்டாலும் கெடுதலை கம்மியாக சாப்பிடுவான். ரைஸும் சாப்பிடாத சப்பாத்தியும் சாப்பிடாதன்னு அவங்ககிட்ட சொன்னால் பேஷண்ட் என்கிட்ட வரமாட்டான், எனக்கு பழைக்க முடியாது. ரைட்டுங்க. நான் வாட் இஸ் ராங் வித் சப்பாத்தி? சப்பாத்திலேருந்து இஸ் Hybrid rice, hybrid. பியூட்டிஃபுல். திஸ் இஸ் காமன் நாலேஜ். என்ன ஆச்சுன்னா 1960s வரைக்கும் வீட் இவ்வளோ ஹைட் வளரும். சார், இன் யுவர் பிளேஸ் wheat was growing to that height, but it was not giving much yield. So you wanted more yield. There was an American scientist by name Norman Borlaug. He created a hybridized wheat. It is called hexaploid wheat. இப்போ wheat செடி இவ்வளோ தான் வளரும், but the yield is 10 times. And the farmers are protesting for more and more wheat. MSPs, they want to put it in all godowns. This is 10 times more yield. But that hexaploid wheat has got something called amylopectin. உங்களோட சுகர் எடுத்துக்கோங்க, இப்போ வாயில் சர்க்கரை போடுறீங்க, அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ? கிளைசமிக் இண்டெக்ஸ் எல்லாத்த பற்றியும் நம்மளுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒயிட் ரைஸ் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சுகர் 70. ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா 55. 50 to 70 கொஞ்சம் பிரச்சனை, 70க்கு மேலே நிறைய பிரச்சனை. லெஸ் தென் 55 பிளாக் ரைஸ் 42. அப்படி ரைஸ் தான் சாப்பிட்ணுன்னா ப்ராக்டிஸ் ஆன் பிளாக் ரைஸ். அமிலோபெக்டின் இஸ் 80. அப்போ நீங்கள் வீட், பிரெட், கேக்ஸ், பாஸ்தா, நூடுல்ஸ், அது என்ன வேறு என்னமோ சாப்பிடுவாங்க, ஸ்பெகட்டி, வாட் எவர், ஆல் தீஸ் திங்ஸ், ரைட்டுங்களா, லசானியா, ஆல் தீஸ் திங்ஸ், ஜூம் இட் கோஸ். இப்போ 80 போனால் என்னங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சுகர் 300ங்க, ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இந்த பிகர் த நம்பர் த கிரேட்டர் இட் இஸ். வாட் இஸ் ஹேப்பனிங்? த மோர் த சுகர், த மோர் த கிளைகேஷன். உங்கள் ஒரு நர்வ் எண்டிங்கில் போயிட்டு அது வந்து ப்ரோட்டீனோடு சேர்ந்து கோட்டிங் கொடுத்துட்டே இருக்குது. இங்கே கோட்டிங் கொடுத்தா கண்ணு தெரியாது, இங்கே கோட்டிங் கொடுத்தானா காலில் வந்து சென்சேஷன் போயிடும், இங்கே கோட்டிங் கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ வீட் இஸ் அ மகா டேஞ்சர். ஸோ ஐ கான்ட் ஹெல்ப் இட். அப்போ என்னத்தை சாப்பிட்றது அப்படின்னு கேட்பீங்க. லெக்யூம்ஸ், பீன்ஸ், சீட்ஸ், நட்ஸ், வெஜிடபிள்ஸ், ரைட்டுங்களா. அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் மீட் அண்ட் எக்ஸ், ரைட். அதுக்குன்னு மீட் நீங்கள் சாப்பிட்றீங்க, யூ ஃப்ரைட். I forgot to tell one villain. Oil. Seed oil, palm oil, maha villains. You know why? Biggest villain. Yen solunga. You should not. How much oil does your body need? Zero. Right? Now, oil enna pandraduna, ipo and cell irukla, insulin ulla thallichilla glucose, ஆயிலும் சேர்ந்து உங்கள் செல்லு எல்லாத்துலேயும் ஒரு தின் ஃபில்ம் இருக்குது. அந்த ஃபில்மு வந்து குளுக்கோஸ் உள்ளே வர விடாமல் ப்ராப்ளம் இஸ் ஹேப்பனிங். ஆயில் இஸ், ஐ வுட் சே, அ பிகர் வில்லன் தென் சுகர். I said this somewhere, I put Instagram. I have got somebody called me and said, just shut up. Don't talk all this nonsense. Now, I don't have any credentials to talk about it, but because I go through a lot of websites and Instagram and this, I know what is the danger. You take Cerelac, right? What is wrong with that? High sugar. You are making a newborn child an addict. I remember when Mr. Narayanan came, he is the chairman of Maggi, this Nestle. I was in NASCOM summit about 7-8 years back, and Narayanan says, in Switzerland, right, we send Maggi samples every day to Switzerland. We have no MSG content, no lead content. They are all cheating because they don't want the MNC to thrive. And when they burned 5 million packets, whole India could have had one meal. And all the people in NASCOM cried, they stood up and clapped hands. Right? That same guy, history has repeated. They are given so much sugar. Africa, it is 7 grams. India, it is 3 grams. But you take in Europe and US, 0. Children don't get sugar. But where in our Cerelac? Wheat. Right? What do you call that? Cerelac? Starch. Starch.
இப்போ ஸ்டார்ச்சில் என்ன டேஞ்சர் சொல்லுங்கள்? சில்ட்ரனுக்கு வந்து மோலார் டீத் எப்போ வரும்? 1.5 வயசு கழிச்சு வரும். 1.5 வயசு கழிச்சு மோலார் டீத் வரும்போது தான் அதற்கு அமிலேஸ் ஃபார்ம் ஆகும் பாடியில். அமிலேஸ் ஃபார்ம் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம குழந்தைக்குள்ளே ஸ்டார்ச்சை போடுறோம். கிளாக்ஸோ பேபி இஸ் அ பானி பேபி, அது நல்லா குண்டாக இருக்க ஆட் கொடுக்குறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க குண்டு பேபி பியூட்டிஃபுல். குண்டு பேபிக்கு வியாதி. குண்டு பேபியோட பேங்க்ரியாஸை இப்போலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்பாயில் பண்ணுறோம். இஃப் த சைல்டு இஸ் லீன் அண்ட் ஸ்கினி, ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் நியூஸ் பாசிபிள். They need mother's milk, but that is out of fashion, I think. Right? Okay. Another enemy I just wanted is milk, dairy. What does milk do? How many of you get வீட்டுக்கு கறந்த பால் எவ்வளோ பேருக்கு வீட்டில் வருது? Excellent, yeah. Wonderful news. Cow's milk தானே? Carry on. If you are taking packet milk with hormones, the antigen is killing the beta cells in your body. இன்னொன்று ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். மில்க் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் இது எடுத்துக்காங்க. வாட் யூ கால் கட்டு தெரியும் இல்லையா? கட்டுன்னா என்ன? குடல். நீங்கள் வாங்குங்க. இந்த கட்டு தான் குடல். ஐ ஜஸ்ட் கெட் டு த கட். ஐ எக்ஸ்பிளைன். கொஞ்சம் எல்லோரும் நில்லுங்க. சா சொல்லுங்கள், நீங்கள் கை வச்சு சொல்லுங்கள். சா ரே கா மா. இல்லை, ரே வந்து இங்கே மணிப்புர சக்கரா. மா பா த நீ சா. இது வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸ். அதுக்கு தான் சூரிய நமஸ்கார் காலையில் பண்ணுறீங்க. ஏன்னா எல்லா சக்கராவும் பேலன்ஸில் இருக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு பிரெயினில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வருது. பாடி ஃபுல்லாக நியூரோபெப்டைட்ஸ். இது அலைண்டாக இருந்ததுன்னா டிசீஸ் கிடையாது. நினச்சி பாருங்கள். ஐ லுக் அட் அ நயன்தாரா பிக்சர். ஐ எம் சீயிங் ஹியர், பட் த ஆக்ஷன் இஸ் ஹியர். You look at a Rasgulla, I am seeing here, the action is here. It's all because of the hormones. So Saregama Padanisa, what we call as Mooladhara Chakra, Swadhisthana Chakra, Manipura Chakra, Anahata, Vishuddha, Agya, Sahasra. Right? And what your hormone specialist will say is testosterone or estrogen. Right? Now, here you have your Swadhisthana and the gut பற்றி தான் பேச போகிறேன். ரைட்டு. இப்போ டெஸ்டோஸ்டிரோன் அவுட்டு. டுடே த ஸ்பெர்ம் கவுண்ட் இஸ் how much? Compared to your father, your grandfather, if you had 100 sperm count, your father had 50, you have 25, your children will have 12. In another 2 generations, if a child is born, it will be a... if a child is born, it will be a great news because there will be no sperms at all. Right? This is out. Many people are having those. That's why Viagra people get excited about that. You take a Swadhisthana. I will talk about that. Then you take a Manipura, pancreas. Then you take a Anahata, heart attacks. Right? You take your, what do you call this? Vishuddha, thyroid. You take your Alzheimer disease. Geta solrom. Parkinson's, wow, what a name here. Parkinson's here. And then Sahasra, pineal gland, not functioning. The whole body is out of sync. Gut. Right? இப்போ கட்டுக்குள்ளே ஜங்க் ஃபுட் போகிறது. விட்டுருங்க. என் வாய்ஸ் கேட்குறது இல்லை. ரைட்டுங்களா? இல்லை, எனக்கு வாய்ஸ் 30 வருஷம் முன்னால் எனக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்னா அடுத்த தெருவில் கேட்கும். அப்புறம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி டொமஸ்டிகேட் பண்ணி இப்போ நானே என் குரல் கேட்க மாட்டேங்கிறது. ரைட்டுங்களா? வித் ஹர் பர்மிஷன் ஐ வில் ஷவுட் லவ்லி. ஓகே, சரி. ஸோ இந்த கட் இருக்கு இல்லையா? இந்த கட்டு என்னென்னா உங்களுக்கு ஐ எம் கம்மிங் டு டைரியை வச்சு கனெக்ட் பண்ணுறேன்னா இந்த கட்டுக்குள்ளே உங்களுக்கு குட் ஃபுட் தான் போகணும். ஆனால் நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே அவங்க கெமிக்கல்ஸை வாஷ் பண்ண மாட்டோம். காலிஃப்ளவர் வாஷ் பண்ண மாட்டோம். டொமேட்டோ வாஷ் பண்ண மாட்டோம். கிரேப்ஸில் அந்த எத்திலீன் கேஸ் இருக்கும், கிளைஃபோசேட் இருக்கும். ரைட்டுங்களா? யூ வில் ட்ரிங்க் ஒன்லி ஃப்ரம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். யூ வில் ஹாவ் த ராங் ஃபுட். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பாடியில் ஆல்கலைன் பேலன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? நான் பாட்டுக்கு ஏதோ டிஸ்கனெக்டடாக பேசிகிட்டே இருக்கேன்.
உங்கள் பாடியில் எவ்வளோ blood வந்து என்ன alkaline level இருக்கணும். And by the way, I will tell you, I can do you one free service. If you bring your blood test, I will explain everything to you what is happening in your body. You can do it. I am doing it for a lot of people. Okay. So I have the time, the energy, because once you understand what's happening inside, you can make changes. Okay. Now, எங்கே விட்டேன்? ஆல்கலைன் பாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே வரேன். உங்கள் பிளட்டு வந்து ஆல்கலைன் pH ஸ்கேல் தெரியும் இல்லையா? ஆசிட்னா 0, ஆல்கலைன்னா 14, வாட்டர்னா 7. யுவர் பிளட் வந்து 7.35 to 7.4 இருக்கணும். ரைட்டுங்களா? ஓகே. நம்ம வந்து இந்த கோக்லாம் குடிக்கிறோம்ல, 5.5 போச்சுன்னு வச்சுக்கோங்க, கேன்சர். ரைட்டுங்களா? 8 போச்சுன்னா டயபெட்டிக் கோமா. கோக் வந்து 2.6. மெனி பாடிஸ் ஆர் கெட்டிங் ஆல்கலைன். உங்கள் யூரிக் ஆசிடை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு pH லெவல் ஏறிட்டு இருக்குன்னா, யூ ஆர் நவ் கிரியேட்டிங் அ கேன்சரஸ் என்வாயர்மெண்ட் விதவுட் யர் நாலேஜ். டூ அ பிளட் டெஸ்ட் அண்ட் செக் இட் அவுட். ரைட்? இப்போ இவர் வந்து கட்டில் எல்லாமே உள்ளே இறக்குறாரு. ரைட்டுங்களா? யுவர் டின்னர் இஸ் கெட்டிங் ரெடி. ரைட்டுங்களா? இறக்குறாரு. My suggestion is, as far as possible, don't dine outside. Stop it. Are they going to give you the best of oil? Are they going to take care of you? Home food is the best food, right? Okay. Now, he takes it inside. இப்போ அந்த ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல, whatever you take your oil, your chemicals, right? All these things, plus your also cell phone, that's also a radiation. All that put together is something called lipopolysaccharide. That goes into the gut. உங்கள் கட்டில் நிறைய ஓட்டை இருக்குது. Go to a, what do you call that? Who is the doctor? Gastroentero. அவங்க உள்ளே பார்க்கும்போது they will see holes in the gut. உங்கள் வீட்லேயும் gluten இருக்குது. அந்த gluten உள்ளே போயிட்டு it goes inside the stomach, into the blood system. ஸோ அப்படின்னா என்ன, உங்கள் கட்டில் ஓட்டையாக வருது. அந்த ஓட்டையிலேருந்து லிப்போசாக்கரைடு உள்ளே போகிறது. லிப்போசாக்கரைடு பிளட் ஸ்ட்ரீமில் போகிறது. ஒரு ஹார்மோனை எஃபெக்ட் பண்ணுறது. அண்ட் நம்மளுக்கு எங்கே எஃபெக்ட் ஆகுதுன்னா மோஸ்ட்லி த ஹார்ட். இப்போ ஹார்ட் செல்லில் என்ன இருக்குது? எபித்தீலியல் செல்ஸ் இருக்குது. நீங்கள் ஹார்ட்டில் எடுத்திங்கன்னா, ஹார்ட்டுங்கிற என்ன, பிளட் வெசலில் எடுத்திங்கன்னா உள்ள முடி மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் எபித்தீலியல் செல்ஸு. அதுதான் ஒரு லிவிங் ஆர்கானிசம். பட் நம்ம உள்ள லிப்போபாலிசாக்கரைட் போயிட்டு அதை கெடுத்துனே இருக்குது. எபித்தீலியல் செல் குறைஞ்சினே வருது. அது ஏறணுன்னா யூ நீட் நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு இல்லாதனால எபித்தீலியல் செல் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு எரெக்ஷன் வருது இல்லை, பிகாஸ் நைட்ரஸ் ஆக்சைடு கண்டென்ட் கம்மி. கேனரி இன் த கேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேனரி இன் த கேஜ். இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் அன் எரெக்ஷன், தட் மீன்ஸ் யூ ஹேவ் லெஸ் நைட்ரஸ் ஆக்சைடு, விச் மீன்ஸ் யூ ஆர் ரெடி ஃபார் அ ஹார்ட் அட்டாக். So you have to work on that. Means you have to change your lifestyle. Now it goes into the epithelial cell. இப்போ நம்ம கொலஸ்ட்ரால்னா அதை திட்டிகிட்டு இருக்கோம். கொலஸ்ட்ரால் கெட்டவங்க இல்லை. எபித்தீலியல் செல் போன அப்புறம் ரைட்டுங்களா, அந்த செல் வால் தின்னாயிடும். நெஞ்சு பாருங்கள், ஒரு டியூப் இருக்குது. டியூப்பை சுரண்டி விட்டோன்னா டியூப் எப்படி இருக்கும்? மெல்லிஸாகிடும். மெல்லிஸாகி டியூப் வெடிச்சு விடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே பிளட்டு வந்து உங்கள் இன்டர்னல் ப்ளீடிங் ஆகும். கரெக்டாக? அதுக்கு தான் இந்த எல்டிஎல் போயிட்டு அங்கே பட்டி போட்டுட்ருக்கு, உங்களை காப்பாற்றுறது. ஸோ எல்டிஎல் ஆக்சுவலி உங்களை காப்பாற்றிட்டுருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, எல்டிஎல் வந்து பட்டி போட பட்டி ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ பைபாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சேலஞ்ச் ஹியர், ரைட்? ஸோ சர்டன் திங்ஸ் யூ ஆர் சீன் ஹியர். ஒன்றே இது முடிச்சிட்டேன் இல்லை, நான் VIT 2 days back. My daughter had to give a talk. I was in VIT 2 days back. Guys don't sleep. Young generation today doesn't sleep at 2 o'clock, 3 o'clock. They are awake all the time because they are looking for startups. They want to have billion-dollar enterprises. Everybody wants to be a Mark Zuckerberg. Everybody wants to have the next breakthrough in AI. They want to. So that's what is happening in the culture. What happens when you don't sleep? What happens when you don't sleep? Cells do not regenerate. ரைட்டுங்க, பியூட்டிஃபுல். இப்போது நீங்கள் ஸ்லீப் பண்ணும்போது அந்த ஃபிட்பிட் வாட்ச்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸ்லீப் நீங்கள் 8 மணி நேரம் பண்ணியே ஆகணும்.
ரைட்டுங்களா? நாட் 6 hours 5 hours. சில பேர் சொல்லுவாங்க ஐ நீட் only 4 hours sleep. யூ நீட் 8 hours sleep. உங்களுக்கு ரெம் சைக்கிள்னால் என்னென்னா தூக்க ஆரம்பிக்கும் போது 90 நிமிஷத்துக்கு ரெம் இருக்கும்போது கண்ணு வந்து கடன்னு ஆடும். அப்படின்னா என்ன, உங்கள் பாடி தூங்குறது ஆனால் பிரெயின் தூங்கலை. ரெம்மும் போது என்ன ஆகுதுன்னா உங்கள் பாடி என்ன பண்ணிகிட்ருக்குன்னா ஃபைலிங் பண்ணிகிட்ருக்கு. காலையிலேருந்து என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கீங்களோ லைப்ரரி மாதிரி கெட்ட விஷயம், இந்த விஷயம், அந்த விஷயம், ரைட்டுங்களா? மேத்யூ வாக்கர்னு ஒரு கிரேட் ஸ்லீப் எக்ஸ்பர்ட். அவர் வந்து ஏத்திஸ்ட். He never believed in God. But he said, looked at the brain system, such a brilliant mechanism, it forces me to believe in God because it's doing fantastic filing while sleeping. Sleeping itself is an intelligence. Right? So, 90 minutes. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 90 minutes வந்து இது வந்து ரெம் சைக்கிள். ரெம்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட். அடுத்த 90 seconds வந்து நான் ரெம். அப்போ வந்து உங்கள் கண்ணு கிட்டக்கிட்டுன்னு ஆடாது, பிரெயினும் தூங்குறது, பாடியும் தூங்குறது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இது தெரியும் இல்லையா, லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். இப்போ நம்ம யோகா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே செல்லுலாம் நீங்கள் பாருங்கள் காலையில் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் சூரிய நமஸ்கார் பண்ணுங்கள், ஸ்டிஃப்னஸ் போயிடும். இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் நம்ம பாடியில் பிளட்டோட 4 லெவல் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் இருக்குது. அந்த லிம்ஃப் எல்லா அழுக்கையும் எடுக்கும். ஆனால் பிரெயினில் இருக்கிற அழுக்கை எடுக்க முடியாது. காலையிலேருந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும். அந்த அழுக்கு பேர் பீட்டா அமிலாய்டு. சொல்லுங்கள், பீட்டா அமிலாய்டு. அந்த அழுக்கை எடுக்கணுன்னா தூங்கும்போது தான், அந்த டீப் ஸ்லீப்பில் தான் பிரெயின் செல் சுருங்கும் போது தான் அந்த அழுக்கு, லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் இங்கே கிடையாது. அந்த அழுக்கு வந்து பிளட் ஸ்ட்ரீம் வழியாக வெளில போகும். அப்போ டீப் ஸ்லீப் நம்மளுக்கு வேணும். டெல் த சில்ட்ரன் டு ஸ்லீப் வெல், டு கெட் இன் டு அ ப்ராப்பர் ஸ்லீப். ரைட்டுங்களா? ஸ்லீப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, 9:30 10 o'clock அப்பயே ஸ்லீப் பண்ணுவாங்க. மெலட்டோனின் வரும், செரோட்டோனின் வரும். ரைட்டுங்களா? இதில் எதுக்கு சொல்கிறேன்னா தீஸ் திங்ஸ் வேணால் 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அண்ட் வித் தட் ஐ வில் க்ளோஸ். டிஓஎஸ்சி. டிஓஎஸ்சின்னா டி இஸ் டோப்பமின். எங்கேருந்து வருது? கட்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் மில்க்கு மறந்து போயிட்டேன். மில்க்கு பற்றி பேசும்போது நீங்கள் பேக்கெட் மில்க்கும் எடுங்க, கவுஸ் மில்க்கும் எடுங்க. ரெண்டையும் லென்ஸில் பாருங்கள். பேக்கெட் மில்கில் உங்களுக்கு இது இருக்காது, லாக்டோபாசிலஸ் இருக்காது. நல்ல பாக்டீரியா வேணும். அதுக்கு தான் தயிர் சாதமும் ஊறுகாவும் சாப்பிட்றாங்க பழையதோட. முடிஞ்சால் பழையதோட தயிர் சாதம் ஊறுகாய் சாப்பிடுங்க. தட் இஸ் த பெஸ்ட் ஃபுட் விச் வில் சேவ் யூ. ரைட்டுங்களா? ஹேவ் இட், இட்ஸ் குட். இது பண்ணும்போது உங்களுக்கு டோப்பமின் வரும். யூ ஃபீல் குட், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். குழந்தைய வந்து அங்கே வந்து பிரச்சனை இருக்குது, டேடி டல்லாக இருக்குன்னா தயிர் சாதம் சாப்பிடு, தண்ணியை குடி. என்னங்க எக்ஸசைஸ்? ஐ எம் ஃபீலிங் டல். ஓகே, மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் நாட் டாக்கிங் டு மீ. நோ, ஹேவ் தயிர் சாதம், ஹேவ் வாட்டர். Dopamine will come, he'll feel better. It's a probiotic. Then O is oxytocin. Oxytocin na, go and meet a friend, go and hug 2 people. Oxytocin, bonding. S is serotonin. Serotonin inga gutla varudhu. All diseases start in the gut. Serotonin irukkumbodhu அதுக்கு தான் ரோட்டரியில் சர்வீஸ் பண்ணுறீங்க. செரோட்டோனின் சர்வீஸ் பண்ணும்போது யூ ஃபீல் ஸோ வண்டர்ஃபுல், ஸோ நைஸ், ஸோ ஹாப்பி. ரைட்டுங்களா? இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங். அண்ட் இ இஸ் என்டார்ஃபின். கோ டு த ஜிம், டூ அ பம்பிங், யூ ஃபீல் கிரேட். டோப்பமின் எல்லாம் தூங்கிட்டீங்க. ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டார்ஃபின். இது 4 கட்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டுங்களா? யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தட். அண்ட் நீங்கள் ஸ்லீப் சைக்கிள் நீங்கள் இருக்கும்போது த கட் ஆல்சோ ஒர்க்ஸ் வெல். உங்களுக்கு ரெம் இருக்கும்போது உங்களுக்கு லைப்ரரி ஃபைலிங் ஆகும். நான் ரெம் டீப் ஸ்லீப் இருக்கும்போது உங்களுக்கு அழுக்க வெளியில் எடுக்கும். ரைட்டுங்களா? யூ ஃபீல் பெட்டர். ஸோ ஆஸ்க் யுவர் சில்ட்ரன் டு ஸ்லீப் வெல். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் 2 minutes I'll take. So I talked about water, something about earth, something about sleep. Last thing I want to tell, நான் முன்னால் லூயி ஹே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹீல் யுவர் லைஃப்னு. கேன்சர் பேஷண்ட் எந்த மெடிசனும் எடுக்கல, கீமோ போல், ரேடியேஷன் போல், ஆல் இஸ் வெல்னு சொல்லி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஷீ சேஸ் ஆல் டிசீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த மைண்ட். கேட்க நல்லா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா
டயபெட்டிஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இன்பில்ட்டில் வந்து ஒரு இரிட்டேஷன் ஃபியர் இருந்தால் தான் டயபெட்டிஸ் வரும்னு லூயே புக்கில் போட்டிருக்காங்க, படித்து பாருங்கள். ஹீல் யுவர் லைஃப். ஹார்ட் அட்டாக் இருக்குன்னா, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு யாரையோ பிடிக்கல, வயிற்றறிச்சல், ரைட்டுங்களா, ஒரு இரிட்டேஷன். ஸோ ஒன்றுக்கு இதனால தான் டிசீஸ் வருதுன்னு சொன்னாங்க. ஐ டென்ட் பிலீவ். கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். கரெக்ட்? I never experienced it. So it's nice to hear, but difficult to believe. Because we have a rational mind, a scientific mind, we want to understand this. Where did I understand this? Savitri and I, we went for a Vipassana camp. ரைட்டுங்களா, நிறைய dhamma.org வெப்சைட் இருக்குது போகிறாங்க. நாங்கள் போனது தாம்பரம் பக்கத்தில் கேம்ப். 10 days ஃப்ரீ தான். ரைட்டுங்களா, 10 days என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் எழுந்துக்கணும் 4:30 மணிக்கு. They will take all your cell phone, books, everything away. 10 days you should not talk to anybody. ரைட்டுங்களா, you have lot of strict regulations. நீங்கள் தான் உங்கள் துணியை துவச்சிக்கணும், எல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் you become a பிக்ஷு. நீங்கள் லைனில் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பிக்ஷாந்தேன்னு சாப்பாடு இதெல்லாம் வாங்கணும். 3 நாளைக்கு ஒரு ஆனாபானசத்தின்னு ஒரு புத்திஸ்ட் மெடிடேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் 10 செகண்ட் உங்கள் பிரெயின் வந்து ஓடிட்டே இருக்கும். you have no control over your mind. By the 3rd day you start controlling your mind. ரைட்டுங்களா, உங்களுக்கு தாட் மேலே கண்ட்ரோல் இருக்கும். இட்ஸ் சம்திங் வெரி பவர்ஃபுல். தென் 4th day onwards they teach you the Vipassana technique. Shocking. I could see a huge cutty over here. That is, I could understand that whatever I was thinking in my mind was manifesting in my body. I thought அவங்க பற்றி நான் தப்பாக நினச்சேன்னா, it's like anger. You have anger and expect somebody to die, but that anger is poisoning you. I understood all the disease you have is because of you. Now if I tell you, you will not believe it. Go there 10 days. It's free of cost. Right? And I don't get any money for reference and all that there. ரைட்டுங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறம் பணம் கொடுத்தா கொடுங்க, இல்லாட்ட ஒரு படி மண்ணு கொடுக்குறாங்க. Tell your family to go for a Vipassana. Let them understand the body-mind connection. Once they understand the body-mind connection and they practice, they will know how to cure their body themselves, because your body is your doctor. You can heal yourself. Dr. Hegde சொல்லுவார்ல, I is illness, we is wellness. Right? ஒரு 2 பேர் சரி, முதல்ல நான் கேட்குறேன், டச் யுவர் ஹார்ட். எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து கை தூக்குங்க. அப்படிங்கப்பா, லுக் அரவுண்ட். ரைட்டுங்களா, so you can praise him. ரைட்டுங்களா, பிக்னா what we do, that only I can tell you. ரைட்டுங்களா, morning what we do is we have a lot of nut shake பண்ணுவோம். We have that. I have tea. எனக்கு வந்து I have a bad habit, I take some butter also. I take tea and butter, illata I will be hungry. I take that, okay, and then I take a couple of eggs in the morning. அதுக்கு மேலே எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது. I don't feel hungry till 2:33. Then at 2:30 we come. I don't take rice. Sometimes I take black rice. We get a lot of salad, full bowl of salad. There will be a kootu with nice kootu. There will be a lot of that semi-cooked or raw vegetables. That will be there. Fruits. Have it with a full. Fruits I don't have that time. Then we go to the gym by about 3:34. Before I go to the gym, I have half a mango or some fruit. So that fruit is also a spike, but that will help you there. Evening feel hungry or something, I have a tea after I come back from the gym, and by 6:30 she will give me sundal, but today we didn't have it. So now she said she'll give me a bowl of rajma. So I have that. That's enough. ஏதோ ஒரு பாயிண்ட் கற்றுனேன், whatever. மனசுல பட சொல்லலாம், நோ ப்ராப்ளம். Feedback. It was eye opening. It's like Such a handsome man, you should, people should look at you. no. இல்ல அவங்களுக்கு தேவை. கையில வச்சுக்கோங்க. Yeah, I have been watching your video quite long, some 5 years back, where you go for a marathon and all. I have seen your obese or 5 years back. Yes, it's like more than anything else,
you give a pep talk today and go and so my only one point is how that you keep going that milestone. Because இன்னைக்கு போவோம், okay, today we go, tomorrow, because after a certain point you get vanish. இல்லை எனக்கு போதும் முடியல. See, lot of people want that dietary and they want the health conscious and everything is there. But ஜிம்மு வந்து நீங்கள் பாதி ஓடுறதே ஏன்னா எல்லாரும் பணம் கட்டிட்டு எல்லாரும் போகாததுனால தான் ஜிம் இஸ் கெட்டிங். So it's like because lot of people quit at some point of time. So how mentally you advise them? I got your question. Yeah. One main reason is teamwork. I am nothing without her. See, 2 days she is off to Chennai to look after my daughter. I can fall into bad habits. So we are pushing each other. So you need a companion to keep on pushing you. And 3:30 you have to go to the gym. One fellow won't feel like, the other will do it. And gym, you have got one thing. One thing is, before you go to the gym, just put on your shoes. Whether you go to the gym or just put on your shoes. You put on the track pant will be there, put on the shoes. Once you put on the shoe, your body will go and sit in the scooter. And as you sit in the body will suddenly be standing in the gym. Once you stand in the gym, you don't feel like you do anything, you just do something, after 5 minutes you'll start doing it, that's all. We are somehow putting, our job is only to put the shoe and go. Right? So certain habits you just have to do that. That's what we do. But yes, there are times, because if you constantly doing out of willpower, there are times you get frustrated. We have a cheat meal. Right? We have a cheat meal. So we decide on that day, have that. But the time is fixed. So your brain is waiting for that time. John, the time and kudukula pichiduva, right? You go and have it. Go and have 4 rasagullas. Do what the crap you want. Do that. So it's a contract between that, because your willpower will get depleted. And இதே பண்ண ஆட்டோமேட்டிசிட்டி ஆகிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் யூ டோன்ட் நீட். For example, our father today did puja, and for that he was distributing rasagullas. Right? Now, rasagulla is my life. I'm a half Bengali. I used to have 30-40 rasagullas together. I said no. Right? Because now the knowledge starts somewhere that I know what's going to happen. If I put a sensor, I don't want to see 400 and all that. So you train your mind slowly, that's it. So almost won the war, 90%. But still, I agree with you, 10% is still there. That animal is still there. Okay, so we are not 100% sannyasis. But we are work in progress. Oh, yes. Thank you.